அடுத்தபடியாக ஆயுள் மற்றும் முக்தி லட்சணம் பெற்ற ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்கிறது. நாம் ஏற்கனவே கூறியபடி குருதசா என்பது பெரியவாளுக்கு அந்த முக்தி நிலையை தந்தது. அதே போல பாருங்கள், இங்கே ஆயுள் காரகனான சனி பகவான் குரு பார்வையிலிருந்து மேலும் உச்ச சுக்கிரனின் பார்வையிலும் அவர் இருக்க பெற்றிருக்கிறார். மேலும் பார்த்தீர்கள் என்றால் அவர் வர்க்கோதமம் அடைந்தும் கேதுவோடு இணைந்து சூட்சும வலு பெற்றிருக்கிறார். இங்கே செவ்வாய் பார்வை இருந்தாலும் இந்த செவ்வாயின் 8வது பார்வைக்கு பெருமளவு தாக்கங்கள் என்பது, அதாவது கெடுபலன் என்பது இருக்காது. மேலும் ஆயுள் ஸ்தானமான 8ஆம் பாவமும் அங்கே உச்ச சுக்கிரன் அமைப்பில் வலு பெற்றுதான் இருக்கிறது. மேலும் 8ஆம் பாவத்தின் அதிபதியானவர் அந்த குரு பகவான் அங்கே பரிவர்த்தனை பெற்று 8ஆம் பாவமும் அதிபதியும் நல்ல நிலையிலே இருக்க பெற்ற ஓர் அமைப்பான ஜாதகமாகும். மேலும் அதை இன்னும் மெருகேற்றி செல்வது செவ்வாய் தசா முடிந்த பிறகு வரும் அந்த ராகு தசாவே ஆகும். ஏனென்றால் ராகு என்பவர் எதையும் பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய ஒரு தன்மை உடையவர். மேலும் அவர் குருவின் வீட்டில் இருப்பதால் அந்த ஆன்மீகம் தொடர்பான வெளியூர் பயணங்களை கொடுத்து அதன் மூலம் அந்த ஆயுள் தொடர்பான விஷயங்களை நீட்டிச் செல்வார். ஆக 8ஆம் பாவமும் 8ஆம் பாவக அதிபதியும் இங்கே நல்ல நிலையில் இருக்கிறார்கள். சனி பகவான் பார்வை இங்கே 8ஆம் பாவத்திற்கு விழுந்தாலும் இந்த சனி பகவான் பெயரளவிற்கே கெடுக்கக்கூடிய ஒரு நிலை. காரணம், அவர் சுபத்தன்மை வாங்கி, அதாவது சுக்கிரன் மற்றும் குருவின் பார்வையில் சுபத்தன்மை நிலையில் இருக்கிறார். அதனால்தான் இந்த ஜாதகத்தில் ஆயுள் என்பது நீட்டிக்க செய்யப்பெற்று, மேலும் அதாவது இவருடைய ஆயுள் காலத்தின் இறுதி ஆண்டு காலங்களில், அதாவது இறுதி தசாவாக குரு பகவானே அதை செயல்படுத்துகிறார். ஆக 100 ஆண்டிற்கும் மேலாக ஆயுள் பெற்ற பரிபூரண தெய்வீக ஆசீர்வாதம் பெற்ற ஜாதகம் என்பது இதில் நமக்கு புலப்படுகிறது. இந்த பெரியவாளின் இந்த முக்தி என்பது ஓர் அமைதியான மறைவு, அதாவது ஜீவன் முக்தி அடைதல் என்ற ஒரு கூற்றிற்கு சான்றான ஒரு ஜாதகமாகும். அடுத்தபடியாக நாம் இப்பொழுது சம்பவ நிர்ணயங்களை எப்படி கணக்கீடு செய்வது என்பதை பார்க்கலாம். இங்கே திரையிலே ஜாதகம் மற்றும் தசாபுக்தி, சம்பவ நிர்ணய தேதி மற்றும் கோச்சாரம் உங்களுக்கு தென்படும். ஆக 13/2/1907 ஆண்டு புதன் தசா, செவ்வாய் புக்தி, சனி அந்தரம், சந்திரனின் சூட்சமம் அன்றைய தினம் நடைபெறுகிறது. பெரியவாளுக்கு அன்றைய தினம் என்ன நடந்தது என்று பார்த்தமையானால், அன்று அவர் எதிர்பாராத ஒரு விதமான ஒரு செயல், அதாவது துறவரம் மேற்கொள்கிறார். ஏற்கனவே விதிக்கப்பட்டது இவர் ஆன்மீக ரீதியாக தனது கர்மாவை செலுத்தி அதன் மூலம் முக்தி அடைய வேண்டும் என்பது. அதற்குரிய காலகட்டம் அன்றைய தினம் நிர்ணயிக்கப்படுகிறது. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பெரியவாளுக்கு ஒரு 13 வயது ஒரு சிறுவன் தான். இது எப்படி நடக்கிறது என்பது நாம் பார்த்தோமே என்றால், இவருக்கு மூத்த சகோதரன், அவருக்கு ஒப்பான ஒரு நிலையான ஒரு சகோதரன், அதாவது 67வது மடாதிபதியாக இருக்கிறார். எதிர்பாராத விதமாக அவர் ஒரு காய்ச்சலின் அடிப்படையில், அதாவது முக்தி அடைய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதற்கு அடுத்த மடாதிபதியாக பெரியவாளை அங்கே தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் எதிர்பாராத விதம் அவருக்கு இது முன்னரே சொல்லப்படவில்லை. மேலும் அவருக்கு இந்த செய்தி திடீரென வழங்கப்படுகிறது. ஆக பதட்டமான ஒரு சூழ்நிலை, தான் என்ன செய்கிறோம் என்று புரியாத ஒரு சூழ்நிலையில் இந்த துறவரம் பதவியை அவர் மேற்கொள்கிறார். ஆக இந்த சூழ்நிலை எப்படி இந்த கிரகங்கள் ஏற்று நடத்துகிறது என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். பாருங்கள், புதன் தசா, இந்த லக்னத்திற்கு 2 மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் 10ஆம் வீட்டில் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார். ஆக அது ஏற்கனவே நான் உங்களுக்கு எப்படி அமர்ந்திருக்கிறார் என்பதை விரிவாக கூறிவிட்டேன். மேலும் இந்த புதனாகப்பட்டவர் பட்டம், பதவி, கௌரவம், மேலும் கல்வியில் தேர்ச்சி, புராணங்கள், இதிகாசங்கள் மற்றும்
மொழி, புலமை இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார். ஆக புதன் நாதன், அதாவது தசாநாதன் இங்கே முடிவெடுத்து விட்டார். ஆனால் அதே சமயத்தில் இந்த புதனாகப்பட்டவர் செவ்வாய் என்பவருக்கு நல்ல பலனை கொடுக்க கடமை இல்லாதவர். ஆக செவ்வாய் என்பது இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் சகோதரன் அமைப்பு. ஆக செவ்வாய் என்பது காரக ரீதியாக சகோதரன் அமைப்பை இந்த புதன் தசா கெடுக்கவே செய்யும். பாருங்கள், இந்த லக்னத்திற்கு 11ஆம் வீட்டிற்கும் இந்த புதன் அமர்ந்த வீடு விரயம் வீடு. ஆக தனக்கு மூத்த சகோதரனுக்கு இணையான ஒரு தன்மையுடைய தனது மூத்த சகோதரன், அதாவது தனது தாயின் சகோதரியின் மகன், தனக்கு மூத்த சகோதரன் இந்த எதிர்பாராத சூழ்நிலையில் முக்தி அடையக்கூடிய நிலை ஏற்படுவதால் இவரை 68வது மடாதிபதியாக ஏற்கச் செய்கின்றனர், அதுவும் செவ்வாய் புக்தி காலங்களில். ஆக புக்திநாதன் இங்கே எப்படி செயலாற்றுகிறார் என்றால் 11ஆம் வீடு என்று மூத்த சகோதரனுக்கு ரோகத்தை கொடுத்து இந்த செவ்வாயானவர் இவர் லக்ன ரீதியாக ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்தி, அதாவது 9ஆம் இடம் என்பது பாதகம் மற்றும் பாக்கியஸ்தானம். ஆக தசாநாதனுக்கு செவ்வாய் ஆகாதவர் என்பதாலும் முதலில் பாதகத்தையே அவர் செய்வார். அடுத்தபடியாக பாக்கியம் என்ற 9ஆம் ஆதிபத்தியத்தையும் அவர் செய்ய கடமைப்பட்டவர். ஆக லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் இந்த செவ்வாய் பகவான் அமர்ந்து சுபகர்த்தாரியில் இருப்பதால் இவருக்கு ஆன்மீகம், சேவை இது தொடர்பான காரண காரியங்களை பொதுஜன சேவை தாக்கமாக ஏற்படுத்துகிறார் இந்த செவ்வாய் புக்திநாதன். அடுத்தபடியாக பாருங்கள், இங்கே சனி பகவான் சூட்சுமநாதனாக வருகிறார். அன்றைய தினம் சூட்சுமநாதன் கோச்சார ரீதியாக பாருங்கள் குருவின் பார்வையில் இருப்பது சிறப்பு. தனக்கு பிடிக்காத சூரியனுடன் இணைந்தாலும் சந்திரனுடன் இணைந்தாலும் அனைவருமே இங்கே குருவால் பார்க்கப்படுகிறார்கள் என்பதை இங்கே நாம் உற்று நோக்க வேண்டும். ஆக கோச்சார ரீதியாக இந்த அந்தரநாதன் நல்ல நிலையில்தான் இருக்கிறார். ராசிக்கு இவர் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் இங்கே குரு பகவான் பார்வையில் இருப்பதால் ஜாதகருக்கு நற்பலனைத்தான் அவர் செய்ய வேண்டும். ஆக இங்கே சனி பகவான் ஜாதக ரீதியாக அடுத்தது பாருங்கள், சனி பகவான் கேதுவோடு இணைந்த சூட்சம நிலை, குருவின் பார்வையில் சுபத்தன்மை, உச்ச சுக்கிரனின் பார்வையில் சுபத்தன்மை, மேலும் நவாம்சத்தில் வர்க்கோத்தமம். ஆக அடிப்படையில் இந்த சனி பகவான் நல்ல ஒரு நிலையில் சுபத்தன்மையில் இருப்பதால், மேலும் கேது இவருடன் இணைந்திருப்பதாலும் குருவின் பார்வையில் இவர் இருப்பதாலும் அந்த சனி பகவான் அந்தரத்தில் இவருக்கு அந்த துறவரம் என்ற ஒரு கோலம் ஏற்புடையதாக இருக்கிறது. ஆக இதுதான் இந்த அந்தரநாதனுக்கான சூட்சமம். அடுத்தபடியாக பாருங்கள், இங்கே சந்திரனின் சூட்சமநாதன். இங்கே சந்திரனாகப்பட்டவர் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக நான் ஏற்கனவே கூறியபடி அன்றைய தினம் சூட்சமநாதனும் பகை வீட்டில் இருந்தாலும் இவர்கள் அனைவருமே குருவின் பார்வையில் இருப்பதால் அன்றைய தினம் நல்ல ஒரு நிலையாக, அதாவது எதிர்பாராத ஒரு துறவரம் நிலையை இவர் ஏற்கிறார் என்பதுதான் இங்கே தசாபுக்தி அந்தர சூட்சமநாதன் தரும் சம்பவ நிர்ணயமாகும். அதைத் தொடர்ந்து அவர் 13 வயது சிறுவன் என்பதால் நேரடியாக அவருக்கு நிர்வாக பொறுப்பை தர இயலாத ஒரு சூழ்நிலை. ஆக அவர் பதவி மற்றும் ஏற்றுவிட்டு மற்றும் கும்பகோணத்திற்கு செல்கிறார். அங்கே தொடர்ந்து அவர் பாடசாலை பாடத்திட்டங்களை தனது புலமை அனைத்தையும் பெறுகிறார். மேலும் பார்த்தீர்கள் என்றால் முழுமையான அதிகாரமான மடாதிபதியாக பதவி ஏற்பு என்று பார்த்தீர்கள் என்றால் இங்கே திரையில் உங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கும் சம்பவ நிர்ணயத்திற்கான கட்டங்கள் தெரியும். 19/5/1915 ஆண்டு இது நடக்கிறது, தனது 21 வயதில். அதாவது கேது தசா, கேது புக்தி, ராகு அந்தரம், புதன் சூட்சமம். இங்கே கேதுவாகப்பட்டவர் நான் ஏற்கனவே கூறியபடி சனி பகவானுடன் மற்றும் குருவின் பார்வையில் இருந்து அவர் முழுமையான துறவரம், அதாவது முழுமையான துறவரத்தை அதிகாரபூர்வமாக ஏற்க வேண்டும் என்பது இந்த கேது தசா ஞானகாரகனாக இருந்து குருவின் பார்வையிலும் சனியோடு சேருவதால் அவர் இங்கே துறவியாக வேண்டும், சந்நியாசி ஆக வேண்டும் என்பது கேது தசா நிர்ணயமாக தருகிறது. தசாநாதன் அதைத்தான் இங்கே முடிவு செய்கிறார்.
மேலும் அதையே கேது புக்திநாதனாக இருந்து செயல்படுத்துகிறார். கேதுவாகப்பட்டவர் மறுபடியும் பார்த்தீர்கள் என்றால் இங்கே புதனை போல செயல்பட வேண்டும். ஆக இந்த பட்டம் பதவி இந்த 10ஆம் இடம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதோடு ராகு அந்தரம் என்பது இங்கே 8ஆம் இடத்தின் வழியாக நடைபெறுவதால் வேறு ஒரு இடத்திற்கு சென்று இந்த அதிகாரபூர்வமான ஒரு சந்நியாசியாக அவர் உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த 8ஆம் இடத்தில் அமர்ந்த ராகு அதை செயல்படுத்துவார். ஆக அன்றைய தினம் அந்தரநாதனான இந்த ராகு கோச்சார ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் ராகுவாகப்பட்டவர் பாருங்கள் இங்கே ஆட்சி பெற்ற சந்திரனின் பார்வையில் தான் இருக்கிறார். மேலும் அன்றைய தினத்தில் பாருங்கள் கோச்சார ரீதியாக இங்கே அஷ்டம சனி காலகட்டம் தான். ஆனால் இது விதிவிலக்கு உள்ள ஜாதகம் என்று நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். இங்கே சனி பகவான் அதிகப்படியான சுபத்தன்மையில் இருப்பதால் அஷ்டம சனி இது விதிவிலக்காக இந்த ஜாதகருக்கு பெரியவாளுக்கு பெரிய துன்பம் ஏதும் கொடுத்திராது. ஏனென்றால் அவர் சாதாரணமான மனித வாழ்க்கை, அதாவது நாம் வாழும் அந்த வாழ்க்கையை அவர் வாழவில்லை. அவர் வாழ்வதோ ஒரு துறவற வாழ்க்கை, சந்நியாச வாழ்க்கை. ஆக இந்த சனி பகவான் தான் ஏற்று வந்த கர்மத்தை சரியாக செய்யும் பட்சத்தில், இங்கே சுபத்தன்மையாக இருக்கும் பட்சத்தில் பெரிய அளவிற்கு இந்த அஷ்டம சனி கெடுதலை செய்திருக்காது. மேலும் இந்த அந்தரநாதனான ராகு ஆகப்பட்டவர் குருவை போல செயல்பட வேண்டும். ஆக இங்கே குருவாகப்பட்டவர் இந்த லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக இருந்து 10ஆம் வீட்டின் வழியாக செயல்படுத்த வேண்டும். தான் பிறப்பிடத்தை விட்டு வெளியூர் சென்று இந்த பதவியை அவர் செயல்படுத்த வேண்டும் என்பது இந்த ராகுவான அந்தரநாதன் முடிவெடுக்கிறார். ஆக இன்றைய தினம் இந்த சூட்சுமநாதனான அந்த புதனும் பாருங்கள் இங்கே சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். அதேபோல் கோச்சார ரீதியாக அன்று இந்த புதன் மேலே பயணிக்கிறார். மேலும் லக்னாதிபதியான சூரியன் மீது பயணிக்கிறார். ஆக குருவின் மீதும் பயணிப்பது சிறப்புடைய நாளாக அது அமைந்திருக்கிறது. அதோடு நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அதிகாரபூர்வமாக அவர் அங்கே மடாதிபதியின் தலைவராக பொறுப்பேற்கிறார் என்பதற்கு இந்த கேது தசா எப்படி ஒத்துழைக்குது என்றால், கேதுவானவர் புதனை போல செயல்பட வேண்டும். புதனாகப்பட்டவர் அங்கே திக்பலம் பெற்ற சூரியனோடு இணைந்தும் குருவின் இணைவில் இருப்பதால் அன்று அந்த கேதுநாதன் கேது புக்தி, ராகு அந்தரம், புதன் சூட்சுமநாதன் இதை கொடுக்கிறார். சூரியன் என்பவர் இங்கே அதிகாரம் அல்லவா. அடுத்தபடியாக பாருங்கள், கோச்சார ரீதியாகவும் அன்று புதன் மேல் புதன் செல்கிறார். அதே போல சூரியன் மீது புதன் செல்கிறார். குருவின் மீதும் புதன் செல்கிறார். ஆக இந்த செயல்பாடு என்பது சுபத்தன்மையிலே இருக்கிறது. எந்த பாவிகளின் பார்வையில் அன்றைய சூட்சுமநாதன் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இங்கே நாம் மற்றொரு சம்பவ நிர்ணயத்தை பார்க்கலாம். இன்று உங்களுக்கு இது 3வது சம்பவ நிர்ணயமாக தருகிறேன். அன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் 8/1/1994ஆம் ஆண்டு குருதசா சூரிய புக்தி, குரு அந்தரம், சனி சூட்சுமம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த ஜாதகம் பெரியவாள் ஜாதகம் லக்னத்திற்கு குருவாகப்பட்டவர் அட்டமாதிபதியாக செயல்படுவார். மேலும் இந்த லக்னம் ஓர் ஸ்திர லக்னமாகும். இந்த ஸ்திர லக்னத்திற்கு 3 மட்டும் 8க்குடையவர் பார்த்தீர்கள் என்றால் மாரகர்களாக வருவார்கள். ஆக இங்கே குருவாகப்பட்டவர் இந்த லக்னத்திற்கு 5ஆம் ஆதிபத்தியத்தை செயல்படாத நிலையில் இருக்கிறார். ஏனென்றால் 5க்கு அவர் குரு பகவான் இங்கே 6இல் மறைகிறார். ஆக 8ஆம் ஆதிபத்தியத்தை 80% செய்ய கடமைப்பட்டவர் அல்லவா. ஆக இந்த 8ஆம் ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய ஆயுள், கண்டம் மற்றும் மாரகம் இது போன்ற விஷயங்களை குருதசாவில் இவர் செயல்படுத்த வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் இந்த காலபுருஷனுக்கு இவர் 9 மற்றும் 12ஆம் ஆதிபத்தியத்தையும் செயல்படுத்த வேண்டும். ஆக 9 என்பது மற்றவருக்கு போதித்தல், தனக்கு உண்டான அதாவது தனக்கு அடுத்தபடியாக வரும் சீடனை தயாரிப்பு செய்தல், மேலும் 12ஆம் ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய மோட்சத்தை அடைதல். குருவின் காரகமே இங்கே மோட்சம்தான். ஆன்மீகம்,
போதித்தல் இது போன்ற காரண காரியங்களை இந்த குருதசா செயல்படுத்தும். பெரியவா அவர்கள் 1994ஆம் ஆண்டிலேயே முக்தி அடைந்தார். இது ஒரு அமைதியான ஒரு முக்தியாகும். ஆக இதை எப்படி இந்த கிரகங்கள் செயல்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஆக குருதசா அதாவது தசாநாதன் முடிவெடுத்தது என்னவென்றால் மாரகத்தை செய்ய வேண்டும். அதாவது இங்கே நாம் மாரகம் என்று சொல்வதற்கு பதிலாக முக்தியை தர வேண்டும் என்பதை இங்கே எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இது விதிவிலக்கான ஜாதகம். அடுத்தபடியாக பாருங்கள் சூரிய புக்தி. சூரியன் என்பவர் இங்கே லக்னாதிபதியாக இருந்து விடுவார். ஆக லக்னாதிபதியாக அவர் அங்கே 10ஆம் வீட்டின் வழியாக செய்ய வேண்டும். ஆக தசாநாதன் ஏற்கனவே முக்தியை தர வேண்டும் என்பதை நிர்ணயித்து விட்டார். மேலும் புக்திநாதன் அவரை 10ஆம் வீடு என்பது தனக்கே கர்மம் செய்து கொள்ளுதல். அதாவது தன்னுடைய ஜீவன் முக்தி அடைய 10ஆம் வீட்டின் வழியாக தான் செயல்படுத்த வேண்டும். ஆக இங்கே சூரியன் 10ஆம் இடத்திலே அமர்கிறார். அமர்ந்து புக்தியை நடத்துகிறார். மேலும் அவர் இந்த 8ஆம் வீட்டிற்கு ரோகாதிபதியாகவும் வந்து விடுவார். ஆக சூரிய புக்தி அதனை செயல்படுத்துகிறது. மேலும் குரு அந்தரம் ஆகப்பட்டவர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர் இங்கே மாரகாலாகத்தான் வருவார். ஆக குரு அந்தரநாதன் அன்றைய கோச்சார ரீதியாக எங்கே பயணிக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் பயணிக்கிறார். அதே போல லக்னத்திற்கு மாரகா வீட்டில் பயணிக்கிறார். மேலும் இந்த குருவாகப்பட்டவர் அட்டமஸ்தானத்திற்கு கோச்சார ரீதியாக 8ஆம் வீட்டில் பயணிக்கிறார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக பாருங்கள் இந்த குருவாகப்பட்டவரை எந்த பாவிகளும் பார்வையிடவில்லை. ஆனால் அவர் ஏறிய ஸ்தானங்கள் அனைத்தும் மாரகஸ்தானம் விரயஸ்தானமாக இருக்கிறது கோச்சார ரீதியாகவும். ஆக சனி சூட்சமம் அடுத்தது சனியோடைய சூட்சமம் என்ன செய்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சனி பகவானின் சூட்சமம் அங்கே எடுக்கத்தான் செய்ய வேண்டும். எப்படி என்று நான் சொல்கிறேன். தசாநாதனுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்பது விதி. ஆக இங்கே தசாநாதனே முடிவு செய்கிறார் முக்தியை நான் கொடுக்க போகிறேன் என்பது. முக்தி அடையக்கூடிய ஜாதகம் என்பது அவருடைய தசா நேரத்தில் அதை செயல்படுத்துவார். ஆக தசாநாதனுக்கு உட்பட்டு தான் இங்கே சூட்சமநாதனும் வேலை செய்ய வேண்டும். ஆக முக்தி கொடுக்கும் ஒரு நபருக்கு தன் பார்வையால் இங்கே அட்டமஸ்தானத்தை பார்த்து கெடுக்க செய்ய வேண்டும். இங்கே சனி பகவானின் அதுதான் சனி பகவானின் இங்கே கடமையாகும். ஆக இந்த இடத்தில் பாருங்கள் கோச்சார ரீதியாக அன்று சனி பகவான் ஆட்சியிலே தான் இருக்கிறார். அதாவது ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து அங்கே தேக சுகத்தை கெடுக்க வேண்டும் அல்லது தேகத்தை விரயம் செய்ய வேண்டும் என்பது இங்கே எழுதப்பட்ட ஒரு விதியாகும். மேலும் இங்கே தசாநாதன் குருவாகப்பட்டவர் குருவின் பார்வை சனி பகவானுக்கு மாரகாதிபதி பார்வையாக இந்த இடத்தில் நாம் எடுக்க வேண்டும். பாருங்கள் இங்கே ஜாதகப்படியும் மாரக ரீதியாக அவர் 5ஆம் பார்வையாக பார்க்கிறார் சனி பகவானை ஆயுள்காரகனை. அதே போல் கோச்சாரத்திலும் அன்றைய தினம் குரு பகவானின் பார்வை சனி மீது படுகிறது. ஆக இங்கே குரு மாரகன் என்பதால் மாரக ரீதியான கடமைகளை செய்ய வேண்டும் ஆயுள்காரகனுக்கு. மேலும் அன்றைய கோச்சார ரீதியாக சனி பகவான் 3ஆம் பார்வையாக லக்னத்திற்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதுபோல பார்த்தீர்கள் என்றால் ராசியவே அன்று சனி பகவான் பார்ப்பார். அதாவது அன்றைய தினம் ராசியாகப்பட்டவர் பரம நீச்சத்தில் இருந்து ராகுவின் நேரடி பிடியில் இருப்பார். ஏனென்றால் அன்று ராகு கோச்சார ரீதியாக 8 டிகிரியில் இருக்கிறார். அதே போல அந்த சந்திரனும் 8 டிகிரியில் இருக்கிறார்கள். ஆக சனி பார்வையில் சந்திரன் இருந்து மேலும் இந்த உடலுக்கு காரகன் சுவாசத்திற்கு காரகன் அவர் சந்திரனாகப்பட்டவர் ராகு பிடியிலிருந்து சனி பார்வையில் இருப்பதால் அன்றைய தினம் தனது சுவாசம் முடிய வேண்டும் என்பது விதி கர்மா. அதோடு மட்டும் அல்லாமல் அன்று கோச்சார ரீதியாக பாருங்கள் சூரியன் இங்கே குரு பகவான் வீட்டில் நல்ல நிலையில் தான் இருக்கிறார். சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்தன்மையில் தான் இருக்கிறார். ஆக இங்கே உடலுக்கு தான் அழிவு என்பது தெரிகிறது தவிர ஆன்மாவிற்கு அழிவு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பாருங்கள் இங்கே ராசிக்கு
ராசி அல்ல, இங்கே காலபுருஷனின் தத்துவப்படி இந்த ஆத்ம காரகனான சூரியன் சுபத்தன்மையில் அமர்ந்து 9ஆம் வீட்டிலேயே அமர்கிறார். மேலும் இந்த லக்னத்திற்கும் 9ஆம் அதிபதியோடு அமர்கிறார். புதனாகப்பட்டவர் அங்கே அமர்வது செவ்வாய்க்கு ஓர் கெடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கு அமர்வது. ஆக இங்கே ஆத்ம காரகன் சூரியனாகப்பட்டவர் 9ஆம் இடத்தில் அமர்ந்து, மேலும் லக்னத்திற்கு அவர் 5ஆம் இடத்தில் அமர்ந்து இரவா புகழை பெறுகிறார் பெரியவா என்பது இந்த ஜாதகத்தில் உறுதியாகிறது. ஆக இதுவரை நாம் இங்கே கோச்சார ரீதி பலன்களையும் தசாபுக்தி அந்தரம் சம்பவத்தை எப்படி நிர்ணயிக்கிறது என்பதை பற்றியும் 3 சம்பவங்களாக பார்த்தோம். ஆக நான் இங்கே குறிப்பிட்ட சம்பவங்கள் மற்றும் இந்த ஆய்வு பலன் அனைத்துமே நம்பகரமான ஒரு சோர்ஸிலிருந்து தான் உங்களுக்கு கொடுக்க பெற்றிருக்கிறேன். இதில் நான் ஏதேனும் எனது ஆய்வு முறையிலோ அல்லது எனது பிரதிபலிக்கும் முறையிலோ ஏதேனும் தவறு செய்திருந்தால் மகா பெரியவா அவர்களின் சீடர்கள் மற்றும் அவருடைய ஃபாலோயர்ஸ் மற்றும் வேத ஜோதிடம் தெரிந்த குருமார்கள் அனைவரும் இந்த அடியாளை மன்னித்தருள வேண்டும். எனது சக்திக்கு உட்பட்டு எனக்கு தெரிந்த இந்த ஜோதிட ஞானத்தின் அளவாக நான் இதை இங்கே பிரதிபலித்திருக்கிறேன். இந்த வாய்ப்பானது எனக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மேலும் பெரியவா அவர்களின் அனுகிரகம் இருக்க பெற்றதால் அவருடைய ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியிருக்கலாம். ஆக ஏதேனும் நிறை குறைகள் இருந்தால் என்னை மன்னித்து அருளுங்கள். அனைவரும் பொறுத்து அருள வேண்டும். ஏனென்றால் பெரியவா ஜாதகம் என்பது ஜாதகத்திற்கும் அப்பாற்பட்ட இது ஒரு தெய்வீக தன்மை. ஆக இதை ஏன் நான் ஆய்வுக்கு எடுத்தேன் என்றால், இதிலிருந்து சில காரண காரியங்கள் மற்றவர்களுக்கு இது சென்றடைய வேண்டும் என்பதின் நோக்கத்திற்காக, மேலும் எனது ஆன்மீக குருவான எனது குருமார்கள் இதை கேட்டுக்கொண்டதால் இந்த ஜாதகத்தை நான் பதிவிடுகிறேன். வாழ்க வையகம், வளர்க பெரியவா புகழ். ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர சங்கரா. ஜெய் ஸ்ரீராம், ராம் ராம், ஜெய் ஸ்ரீராம். என்ன ஜோதிட சொந்தங்களை, முழுமையாக இந்த காணொளியை பார்த்து விட்டீர்களா? ஆழ்ந்து கவனித்து விட்டீர்களா? சரி, இப்பொழுது இந்த காணொளிக்கான கேள்வியை நாம் கேட்கலாம். அதாவது, ஒருவர் சந்நியாச யோகம் பெற வேண்டும் என்றால் அந்த ஜாதகத்தில் கிரகங்களின் நிலை மற்றும் எந்த பாவத்தோடு அது தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது இன்றைய தினத்திற்கான கேள்வி. உங்கள் பதில்களை நீங்கள் கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் செக்ஷனில் தாராளமாக பதிவிடுங்கள். மற்றவர்களும் உங்களது பதில்களை படித்து தெரிந்து கொள்ளட்டும். இது உங்கள் அறிவாற்றலை தூண்டும் ஒரு சிறு செயல்தான். ஆக இதில் பங்கெடுப்பவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான ஜாதக ஆய்வுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி, திருச்சியிலிருந்து. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.